channel Grandma Indra's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல cauliflower எப்படி கிறிஸ்பியா ஃப்ரை பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போறேன். ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்றதுனால ஆயிலே இல்லாம cauliflower கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். நான் இன்னைக்கு cauliflower சின்னதா கட் பண்ணி சுடு தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணுறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்றதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணா போதும். டாடி இது பாரு, டாடி இது பாரு. இனி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆயில் எல்லா இடம் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். 15 மினிட்ஸ் இருந்து ஊறட்டும். அடுத்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இனி இப்போ ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை ஏர் ஃப்ரையர் ட்ரேயில் மாற்ற போகிறேன். நான் இனி ட்ரேயை ஏர் ஃப்ரையருக்குள்ளே வைக்கிறேன். ஆன் பண்ணிட்டு நம்ம இப்போ 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்க போகிறோம். குக்கிங் டைமும் டெம்பரேச்சரும் ஒவ்வொரு ஏர் ஃப்ரையரை டிபெண்ட் ஆகுனது. சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பரா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியே ஒரு சூப்பரான ரெசிபியோட வரது வரையும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.